ரேவா காண்டம் 222 அத்தியாயம். திலாத ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் திலாதேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதற்கு அடுத்ததாக ஒரு குரோசத்திற்குள் 3 கிலோமீட்டருக்குள் சிறந்த திலாட தீர்த்தம் உள்ளது. அங்கு ஒரு பக்தன் அதன் பின்னர் செல்ல வேண்டும். அங்குதான் ஜாபாலி முனிவர் நல்லெண்ணெய் உட்கொண்டு தூய்மை அடைந்தார். அவர் குறைகளும் தவறுகளும் நிறைந்தவராக இருந்தார். அவர் தன் தந்தையையும் தாயையும் கைவிட்டிருந்தார். அவர் தன் சகோதரனின் மனைவியை விரும்பினார். அவர் தன் மகனை பாவமாக விற்றார். அவர் தன் குருவை ஏமாற்றினார். இத்தகைய பாவ குறைகள் நிறைந்தவராக இருந்ததால் அவர் சென்ற இடமெல்லாம் நல்லவர்களால் அவமதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். பரதனின் வழி தோன்றலே சபைகளில் கூட அவனுடன் சேர எவரும் விரும்பவில்லை. இவ்வாறு அந்த பிராமணர் மிகவும் வெட்கப்பட்டார். அரசே, புனிதத்தை அடைவதற்கான எந்த வழியும் அவருக்கு தெரியாததால் அவர் இதை குறித்து நீண்ட காலம் கவலை கொண்டார். அவர் அனைத்து தீர்த்தங்களுக்கும் புனித பயணம் மேற்கொண்டார். நர்மதை நதியின் தென்கரையில் உள்ள அர்ணவோபாந்தத்தை கடல் பகுதியை அடைந்த பின்னர் அவர் ரேவாவில் நீராடினார். அங்கே குந்தியின் மைந்தனே ஜாபாலி தங்கி எள் விதைகளை உட்கொள்ள தொடங்கினார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை எள் விதைகளை உட்கொள்ள தொடங்கினார். பின்னர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முறை, 6 நாட்களுக்கு ஒரு முறை, 12 தினங்களுக்கு ஒரு முறை, 15 தினங்களுக்கு ஒரு முறை மற்றும் 1 மாதம் என உட்கொள்ள தொடங்கினார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சந்திராயணம் போன்ற விரதங்களை எள் விதைகளுடன் அனுசரித்தார். இவ்வாறு தவறாமல் எள் உட்கொள்பவராக அவர் 72,000 வயதை அடைந்தார். காலம் செல்ல செல்ல ஈஸ்வரன் அவர் மீது பிரியமடைந்து இம்மையிலும் மறுமையிலும் தூய்மையையும் சாலோக்கிய முக்தியையும் இறைவனுடன் ஒரே உலகில் இருக்கும் நிலை அவருக்கு வழங்கினார். பரதனின் சந்ததிகளில் முதன்மையானவரே அந்த இறைவன் அவராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அந்த தெய்வம் அவரது பெயரால் அழைக்கப்பட்டது. அந்த தெய்வம் உலகம் முழுவதும் திலாதேஸ்வரர் என்ற பெயரை பெற்றது. அன்று முதல் இந்த தீர்த்தம் பாவங்களை அழிக்கும் சக்தியாக மிகவும் புகழ் பெற்றது. ஒருவர் 8ஆம் அல்லது 14ஆம் சந்திர நாளில் அந்த தீர்த்தத்தில் புனித நீராட வேண்டும். அவர் ஹரிவாசரத்தில், அதாவது 11ஆம் நாளில் விரதம் இருக்க வேண்டும். அவர் திலகம் எள் கொண்டு ஹோமம் செய்ய வேண்டும். அவர் களிம்புகளுக்கு பதிலாக எள் விதைகளை தன் மீது பூசிக்கொள்ள வேண்டும். அவர் நீராடுவதற்கு எள் விதைகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் எள் விதைகளை நீருடன் சேர்த்து அர்ப்பணிக்க வேண்டும். அவன் எள் விதைகளை பரிசாக அளிக்க வேண்டும். மேலும் எள் விதைகளை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் பல்வேறு வகையான பாவங்களில் இருந்து விடுபடுகிறார். அவர் லிங்கத்தை எள் விதைகளால் நிரப்ப வேண்டும். அவன் எள் எண்ணெயுடன் தீபங்களை ஏற்ற வேண்டும். அவர் ருத்ரலோகத்தை அடைகிறார். அவர் தனது குடும்பத்தை 7வது தலைமுறை வரை புனிதப்படுத்துகிறார். சிறந்த அரசே, சிரார்த்தத்தின் போது எள் விதை உருண்டைகளை அர்ப்பணிப்பதன் மூலம் விலக்கப்பட்ட செயல்களை விகர்மஸ்தங்களை செய்திருந்த அனைத்து முன்னோர்களும் விரும்பிய இலக்கை அடைகிறார்கள். ஸ்வர்கலோகத்தில் தங்கி இருப்பவர்கள் சிரார்த்தங்கள் மற்றும் பிராமண பலிகளின் விளைவாக நித்திய திருப்தியை பெற்று மகிழ்கிறார்கள். அவர்கள் பல ஆண்டுகள் மகிழ்கிறார்கள். அந்த மனிதன் 3 குடும்பங்களின் உறுப்பினர்களை எடுத்துக்கொள்கிறான். அதாவது தந்தையின், தாயின் மற்றும் மனைவியின் உடைமைகளை அவர்களை மீட்ட பின்னர் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லுதல். 222ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.